படிச்சிருக்கேன். நான் கேட்ட இந்த கேள்விக்கு யாராலும் பதில் சொல்லவே முடியல. எனக்கு என்ன சார் வேணும்னு சொல்லி கேட்டேன். எனக்கு என்ன வேணும் அந்த கிளாரிட்டி கிடையவே கிடையாது. அதுக்குள்ள நிறைய டீப்பாக போகும், அது முன்னாடி நேரம் இப்போ கிடையாது. பட் ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். பணம்ன்றது இட்ஸ் வைட்டல் ரோல். இது நம்ம பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை மீறி நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்றதான் நிதர்சனம். வாழ்க்கை நிதர்சனம். எனக்கு என்ன பண்ண முடியும் ஏன்னு சொல்லி கேட்டால் இப்போ நான் வெளியில் போகிறேன், இப்போ நான் சாப்பிடணும், பக்கத்தில் ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட கேட்டால் 200 சாப்பாடு சொன்னால் 150 சாப்பாடு சொன்னால் 150 கையில் இல்லாமல் எனக்கு சாப்பாடு எப்படி கிடைக்கும்? சரி அது வேணாம் சார், பெரிய ஹோட்டல் வேணாம், அப்படியே போகிற கையேந்தி போகிறேன் ரயில்வே ஸ்டேஷன் போய் சாப்பிட்றேன், ஒரு 50 ரூபாய்க்கு பிரிஞ்சு கொடுக்குறேன். 50 ரூபா அப்படி இருக்கணும் இல்லை, 50 ரூபாயில நான் என்ன பண்ணுவேன், திருத்தி விட்டுருவான் ரைட்டுங்களா? அப்போ நான் எதாவது சாப்பிடணும் கேட்டால் ஐ ஷுட் ஹேவ் மணி. வித்தவுட் மணி ஐ கான்ட் டூ எனிதிங். என்னால் எந்த விஷயமும் செய்ய முடியும். அப்போ பணம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்டர், ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா, இந்த பணம் எனக்கு எவ்வளவு வேணும்னு கேட்டீங்க ஒரு இடத்துல. எனக்கு எவ்வளவு சார் வேணும்னு சொல்லி கேட்டேன். இப்போ யாராச்சும் எக்ஸாக்டா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்ல முடியுமா? சார் எனக்கு இவ்வளவு வேணும் சார், யாராச்சும் ஒருத்தர் எக்ஸாக்ட் சொல்ல முடியாது. ஏன்னா தேவைகள் மாறினே இருக்கு, சூழ்நிலைகள் மாறினே இருக்கு. ஓகே ஃபைன். இது என்னோட ட்ரைனிங் கிளாஸ்க்கு வாங்க, நீங்க கரெக்டா அண்ணா பைசோடு சொல்லிடுங்க. என்ன கேட்டீங்கன்னா என் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்துட்ட பிறகு நீங்க அண்ணா பைசோடு சொல்லிடுங்க. அந்த ட்ரைனிங் நான் எடுத்து கொடுத்த அப்புறமா. பட் இப்போதைக்கு ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் எடுத்துக்கலாம். என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, என்னுடைய வரவு என்ன, என்னுடைய செலவு என்ன. நான் எல்லாம் தமிழே எழுதுறேன். என்னோட வரவு என்ன, செலவு என்ன. இப்போ என்னோட வரவு ஒரு மாதத்துக்கு உதாரணத்துக்கு 30,000 ரூபாய் வச்சுக்கோங்க. என்னோட செலவு ஒரு மாதத்துக்கு 35,000 வச்சுக்கோங்க. இப்போ ஷார்ட் ஃபால் எவ்வளவு சார்? 5,000 ரூபாய். இது மேனேஜபிள், இது மேனேஜபிள். இதே இடத்துல என்னோட வருமானம் 10,000 ரூபாய், என்னோட செலவு 25,000 ரூபாய், 20,000 ரூபாய் டெபிசிட். இது இந்த வாழ்க்கை நிறைய பேர் வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் சொல்லக்கூடிய விஷயத்தை இங்க விளையாட்டுக்கா சொல்றேன். என்னப்பா விழுது உங்க பட்ஜெட்ல சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய பேர் குண்டு விழுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்லி, என் வீட்டு பட்ஜெட்ல பெட்ஷீட்டே விழுது. அவ்வளோ பெரிய தேவை இருக்குது. என்னோட வருமானம் கம்மி, என்னோட செலவுகள் ஜாஸ்தி. இந்த செலவுகள் ஜாஸ்தி என்ற இடம் எந்த இடத்துல வருதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னோட குடும்பத்துக்கு என்னோட அடிப்படை தேவைகள், மாசம் வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், மற்ற மற்ற விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி வரும்போது அதெல்லாம் ஸ்டாண்டர்டு. ஆனால் எதிர்பாராத செலவு, ஒரு கல்யாணம் ஆகலாம், ஒரு இது விஷயங்கள் ஆகலாம். இந்த மாதிரி வரும்போது இந்த இடத்துல எல்லா விதமான தேவைகள் நாளைக்கு ஒன்று. ரெண்டாவது, நான் போன வாரம் காய்கறி மார்க்கெட்டுக்கு போகிறேன், 500 ரூபா எடுத்துட்டு போகிறேன், கொஞ்சம் ஏதோ மிச்சம் பணத்தை எடுத்துட்டு வரேன். அடுத்த வாரம் போறேன், கொஞ்சம் கூட கொண்டே வர முடியல. அப்ப இந்த விலைவாசி என்றது பாத்தீங்கன்னா அப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருக்கும்போது என்னால இவ்வளவுதான் செலவுக்கு கொண்டு போக முடியும், இவ்வளவுதான் செலவு பண்ணது நிச்சயமா யாராலும் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கு. பட் என்ன ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ட்ராஜடி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு என்னுடைய முதலாளி பாத்தீங்கன்னா எனக்கு கொடுக்கக்கூடிய வருமானம் ஃபிக்ஸட். என் சம்பளம்ன்றது ஃபிக்ஸட். அது 20,000 ரூபாய், 2 லட்சமோ 20 லட்சமோ என்னோட சம்பளம்ன்றது ஃபிக்ஸடு. என் முதலாளிகிட்ட போயிட்டு எனக்கு வாடகை ஏற்றிட்டாங்க, என் முதலாளிகிட்ட போய் இபி ரேட் ஏற்றிட்டாங்க, என் முதலாளிகிட்ட போய் கேஸ் ரேட் ஏற்றிட்டாங்க, என் முதலாளிகிட்ட போய் ஃபீஸ் ரேட் ஏற்றிட்டாங்க. நான் மாசம் படி கேட்க முடியாது. நம்ம ரைட் சார்? ரைட் சார்? அப்போ நான் எதுவுமே முதலாளிகிட்ட கேட்க முடியாது. முதலாளிக்கு எல்லாமே தெரியும் மாத்திரம் சொல்லிட்டு அவரும் எதுவுமே மாற்ற மாட்டார். ஆனா அவருடைய லாபத்தை என்ன பண்ணுவாரு, 3% லாபம் வச்சிருப்பாரு, மெல்லமா 3% லாபம் மாத்துவார். அவர் மாத்திப்பார். அவர் ஹோண்டா சிட்டி காரை வித்துட்டு ஃபார்ச்சுனர் வாங்குவார், ஃபார்ச்சுனர் வித்துட்டு BMW வாங்குவார், ஒரு வீடு 2 வீடு கட்டுவார், ஒரு ஃபேக்டரி 2 ஃபேக்டரி வாங்குவார். அவர் டெவலப் ஆகிட்டே போயிடுவார் 20 வருஷத்துல. 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 20 வருஷமா கம்பெனி இருக்கு சார், வேலை செய்யணும் சார், நான் பெருமையாக சொல்லிப்பேன். என் பொருளாதாரம் எந்த வகையில் வளர்ந்துருக்காது. அங்கே ரைட்டர் சார், உண்மையா இல்லைங்களா நான் சொல்றது? அப்போ என்ன கேட்டீங்கன்னா, நான் என்ன மண்ணில் இருக்கேன் கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு அடிப்படை வாழ்க்கை வாழறதுக்கு மட்டும் உண்டான பணம் வந்தா போதும், மற்றெல்லாம் கடவுள் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ஒப்படைச்சு நான் சைலண்டாக இருக்கேன். அங்கே ரைட்டர் வாங்க சார், பெரும்பாலானவங்க எல்லாரும் சொல்லுங்க. நீங்க என்ன கேள்வி வந்தீங்கன்னா, கடவுள் எப்படி பார்த்துப்பார்? என் உடம்பு என்ன அவைகள் இருக்குதோ இதுதான் கடவுள் எனக்கு கொடுத்த முதலீடு. இதை தாண்டி டெய்லி உனக்கு கொடுக்குறாரு. தெரியுமா என்ன கொடுக்குறாருன்ட்டு? தெரியுமா எல்லாருக்கும்? 24 மணி நேரத்தை கொடுக்குறாரு. கிரெடிட் பண்றாரு டெய்லி அக்கௌண்ட்ல. அந்த 24 மணி நேரத்தை நான் எப்படி பயன்படுத்தணுமோ அதை பொறுத்து தான் நான் கீழே போறதோ மேலே போறதோ. நம்ம ரைட்டா வாங்க சார். சார் சரியா தப்பா நான் சொல்றது? அப்சல்யூட்லி.
இப்ப 24 மணி நேரத்துல ஒரு 14 மணி நேரம் நான் வாழ்க்கையில என்ன வேணா செய்யலாம். 10 மணி நேரம் தூங்குறதுக்கும் மற்ற விஷயங்கள் இருக்கும். இதை 14 மணி நேரத்தை ஒரு 8 இருந்து 10 மணி நேரம் வேலைக்கு போறத வச்சுக்கோ. மிச்சம் 4 இருந்து 5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வருது. இந்த 4 to 5 மணி நேரம் தான் ஒருத்தர் வாழ்க்கையை என்னவா ஆக போறோம் தீர்மானிக்க இடம் வந்து என்னன்னா, the factors of changing your life is just 4 hours a day. அந்த 4 மணி நேரம்ன்ற விஷயம் தான் ஒருத்தர் வாழ்க்கை வேலைக்கு போகிற வாழ்க்கையை பற்றி பேசிருக்கலாம். ஃபுல் டைமை பற்றி பேசணும். வேலைக்கு போறாரு, காலையில் போகிற சாயங்காலம் வராது, ஒரு 4 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அந்த 4 மணி நேரத்தில் அவர் என்ன பண்ணலாம், என்ன பண்ணுவார், அதை பொறுத்து தான் இருக்குது. ஜென்ரலாக நம்மளுடைய ரொட்டீன் லைஃப் காலையில் எழுந்துக்கிறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு போக ஆரம்பிக்கிறோம், சாயங்காலம் 6 மணிக்கு 7 மணிக்கு வீட்டுக்கு வரோம், உட்காரோம், சாப்பிட்றோம், டிவி பார்க்குறோம், இல்லை மொபைலில் நோண்டுறோம், வீடியோ பார்க்குறோம், சேட் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட அட்டை அடிக்கிறோம், நைட் சாப்பிட்றோம், தூங்குறோம், திரும்ப காலையில் போகிறோம். மண்டே டு சாட்டர்டே இதுதான் இல்லையா சார்? திங்கக்கிழமை சனிக்கிழமை இதுதான். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போவோம், கோயிலுக்கு போவோம், கல்யாண கச்சேரி போவோம், செய்வோம், ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சோம், ரெஸ்ட் எடுத்துவோம், திரும்ப திங்க டு சனிக்கிழமை. இப்படி தான் சார் 20 வயசுலேருந்து 60 வயசுக்கு 40 வருஷம் உழைக்கிறோம். 40 வருஷம் உழைக்கிறோம். 60 வயசு ஆன பிறகு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு பையனை படிக்க வச்சு எல்லாம் முடிச்சு எல்லாம் வீட்டோட கிளம்பியாச்சு. கொண்டாடி நானும் இருக்கிறோம். காசு இல்ல குடும்ப நடத்துறதுக்கு. வாட்ச்மேன் வேலைக்கு போறோம். இதை தப்பா சொல்றேன்னா சார் 40 வருஷம் என்ன சார் பண்ணீங்க? ஏன் சார் 60 வயசு மேல வாட்ச்மேன் வேலைக்கு போறீங்க? பதில் இல்லை சார். 20 வயசுல உழைக்க முடியாத உழைப்பு, 30 வயசுல கொடுக்க முடியாத உழைப்பு, 40 வயசுல கொடுக்க முடியாத உழைப்பு, 50 வயசுல கொடுக்க முடியாத உழைப்பு, 60 வயசு மேல கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும் போது ஏன் முன்னாடியே அது கொடுக்கல? ரொம்ப கஷ்டமான கேள்வி, பதில் தெரியாத கேள்வி. அந்த பதில் நான் சொல்றேன். நம்மளுடைய மைண்ட் செட்ல நம்ம முன்னாடி இருக்க ஜெனரேஷன், நம்ம அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ யாரோ நம்ம சொல்லி கொடுத்தா ஒரே விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. நம்மள அதை ப்ராபபிளி அதை சொல்லி கொடுத்துட்டு இருப்போம். ரைட்டுங்களா? நல்லா படி, நல்லா படி, நல்லா படி. வேற ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? நான் தயவுசெய்து உண்மையா சொல்லுங்க. பிசினஸ் சொல்ல அப்புறம் ஒரு 10 நிமிஷம் பிசினஸ் சொல்லிடுறோம். நல்லா படி, நல்லா படிச்சுட்டேன், அப்புறம் நல்ல வேலைக்கு போ. அந்த நல்ல வேலை எங்க இருக்குது? எது கிடைக்குதோ அதுக்கு தான் போறேன். எனக்கு என்ன வேணுமோ அந்த வருமானம் கொடுக்க கம்பெனியை தேடி தேடி பார்த்தா ஒழிஞ்சிட்டேன். எது கொடுத்தா வேலைக்குன்னு உனக்கு போனா போதும், நல்ல சோறுன்னு பேர் வாங்காம. ரைட், போயிடுச்சு. சரி போயிட்டேன், சம்பளம் வாங்குறேன், வேலை செய்யறேன். அதுக்கப்புறமா நான் என்ன யோசிக்கணும்? எனக்கு என்ன வருமானம் வேணுமோ, என் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குமோ, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கைக்கு எங்க போகணுமோ அதுக்குண்டான தகுதியும் திறமையும் படிப்பையும் நான் வளர்த்துக்கணுமா வேண்டாமா சார்? 25 வயசு போயிட்டேன், குடும்ப சூழ்நிலை, அப்பா அம்மா சூழ்நிலை, ரைட் போயாச்சு. 25, 28, 30, 32, 35, 38, 40, 45, 50 காலங்கள் போயிட்டே இருக்குது. நான் அப்படியே போயிட்டு இருக்கேன் ஃபிளாட்டா. ஒரு வேலை கிடைச்சிச்சு, சம்பளம் கிடைச்சிச்சு, வேலை கிடைச்சி சம்பளம் கிடைச்சி போயிட்டு அந்த சம்பளத்தை நம்பியே வாழ்க்கை ஓட்டிட்டேன். 60 வயசு வருது, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. பின்னாடி பார்த்தா கல்யாண கடன், பின்னாடி பார்த்தா பையனுக்கு படிக்க வச்ச கடன், பின்னாடி பார்த்தா வீடு கட்டின கடன் சொல்லிட்டு கடனாலேயே 60 வயசுல இருக்கிறதுல என்ன லாபம் இருக்குது நீங்க சொல்லுங்க. நான் எதாவது தப்பா கேட்டேன்னா? அப்ப விஷயம் என்ன வந்து கேட்டீங்கன்னா, இதுக்கெல்லாம் என்ன சார் பதில் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சொன்ன பதில உங்ககிட்ட இன்னைக்கு சொல்றேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சொன்ன பதில் உங்ககிட்ட சொல்றேன். அந்த பதில் என்ன கேட்டீங்கன்னா, செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம், இரண்டாம் வகையான ஒரு வருமானத்தை நான் தேடிட்டு இருந்தேன்னா இந்த பிரச்சனை எடுத்துக்காது. சரி, மாசம் 20,000 ரூபாய் சம்பளம், இல்லை 30,000 ரூபாய் சம்பளம், அது என்னுடைய எக்ஸட்ரா எல்லாம் சரியா போகுது. 10 பைசா மேல ரைட் புரிஞ்சு போட்டோம். ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரா மாதிரி மாசம் நான் சம்பாதிச்சுன்னா 30 வருஷம் என் கதை என்ன சார்? புரியுதா? நான் எங்க மிஸ் பண்ணேன்னு தெரியுதுங்களா? எனக்கு 24 மணி நேரம் கடவுள் கொடுத்துருக்கான். ஒரு 3 மணி நேரத்துல 4 மணி நேரம் ஜாலியா போர் அடிக்குது. எங்க போயிட்டு வரலாமா? போர் அடிக்குது. எனக்கு இது போர் அடிக்காத செவிலே இல்லாமல் ஒரு போவோம். ஒரு நிமிஷம் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த ஒரு நிமிஷத்தை யார் பயன்படுத்துறானோ அவன் தான் பணக்காரன், அவன் தான் முதலாளி, அவன் தான் போலீஸ், அவன் தான் எக்ஸெட்ரா. நம்ம பார்த்து பொறாம போடுறோம், நம்ம பார்த்து வயிறு எறியும், நம்ம பார்த்து அவனுக்கு என்னப்பா நேரம், நல்ல நேரம், அவங்க அம்மா அப்பா அப்படி பெற்று போட்டாங்க, அவன் பிறந்த நேரம் ஏதோ விதி மேல போட்டு கடவுள் மேல படத்து போட்டு அவன் நம்ம தவிச்சிருக்கோம். நம்ம ரைட்டா தான் சார். என்னுடைய வார்த்தைக்காக தப்பா கையாளாக தடுத்த நான் வேற வகையில போட்டு மூடி வச்சுட்டு இருக்கேன் வாழ்க்கையில.
திரும்ப சொல்றேன், நம்ம யாரும் இந்த வாழ்க்கை வாழ்றதுக்காக பிறந்தவங்க கிடையாது. இன்னைக்கு என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோமோ அந்த வாழ்க்கைக்காக நாம பிறந்தவங்க கிடையாது. நீங்க என்ன மாதிரி வாழ்க்கை வாழணும் அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றதுக்கு அருள் கடவுள் கொடுத்துட்டாரு. ஒரே ஒரு விஷயம், அந்த டப்பாவோட வெளியே ஓபன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே மூணு மாதிரி இருக்குது. இங்க ஓபன் பண்ணிடலாமா? ஓபன் பண்ணலாமா? சாப்பிட போலாமா? ஓபன் பண்ணலாம்னா பிளான்குள்ள போலாம், வேண்டாம்னா சாப்பிட போலாம். நீங்க ஓபன் பண்ண அப்புறம் ஓபன் நீங்க சொன்னதுனால ஓபன் பண்ணு, சரிங்களா? ஒரு செவிக்கு உணவு அப்புறம் வயிற்றுக்கு உணவு சார். போய் செவிக்கு உணவா தான் இப்ப பாக்குறீங்களா? இன்னைக்கு 5 வயசு புத்தி தெரிஞ்ச குழந்தை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அங்கிருந்து தொடங்கி 60, 70, 80, 90 டசன்ட் மேட்டர், மேக்ஸிமம் ஏஜ் பத்தி கவலை இல்லை. உங்க குடும்பத்தை இப்ப அப்படியே இப்போ லஞ்செல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் எல்லாரும் உட்காந்து இருக்கும்போது, இப்போ டீ சாப்பிடும்போது, காஃபி சாப்பிட்டு, நைட் டின்னர் சாப்பிடும்போது உட்காந்துக்கிட்டு உங்க வீட்டில் அடுத்த வாரம் ஒரு வெளியில போலான்னு இருக்கோம், என்ன சொல்றீங்க, சும்மா அப்படி ஒரு பிட்டை போடுங்க கொளுத்தி அப்படியே சுத்தி உட்காருவாங்க. எங்க 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 எப்போ எப்போ எங்க சார், புரியுதா? இந்த வார்த்தை நீங்க ஒரு சும்மா ஓபன் பண்ணா போதும். வெளில போலான்னு இருக்கிறோம், டூர் போலான்னு இருக்கோம், போலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை போன குடும்பமே முன்னாடி வந்து உட்காந்துக்கும். இது என்ன சார் தெரியுது? என்ன தெரியுது? எப்படா சாமி என்ன வெளியில அவுத்து விடுவேன். இந்த சுத்தி 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 கிச்சனு பெட்ரூம் ஹாலுக்குள்ளே தான் வருஷக்கணமா போடிக்கிட்டு இருக்கிறேன், என்ன கொஞ்சம் ரிலீஸ் பண்ணேன்டா சாமி அப்படி சகோதரிகள்லாம் சொல்லுவாங்க. அவங்க வாய் திறக்காதனால புருஷனா தப்பிச்சுட்டு இருக்கோம். அவங்க பரீட்சை செய்ய ஆரம்பிச்சா சோறு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கஷ்டமா இருக்குல்ல கேட்கறதுக்கு? கஷ்டமா தான் இருக்கு, எனக்கு அப்படிதான் இருக்குது. என்ன பண்றது, வேற வழி இல்லை. சரி, இப்ப விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நடுத்தர குடும்பம் செலவே இல்லாம இந்தியா முழுக்க உலகம் முழுக்க சுற்றுலான ஒரு வாய்ப்பு வந்தா அது நமக்கு வேணுமா வேணாமா சார்? கண்டிப்பாக வேணும். அது ஒன்னே ஒண்ணுதான் வருது, அதனால நம்ம சாப்பிட போறோம் சார். இல்ல வேணும் வேணும். யாரும் கேட்கல, நீங்க பசி மயக்கத்தை கேட்கலன்னு நினைக்கிறேன். இந்தியா முழுக்க உலகம் முழுக்க சுத்தி வரலாம் ஃப்ரீயா, நம்ம குடும்பத்தை கூட்டிட்டு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு வந்தா நமக்கு அது வேணுமா வேணாமா? அதான் வேணும். அதுக்காக சாருக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துடலாமா அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்காக? எஸ் சார். ஸோ அந்த ஒரு வாய்ப்பு பத்தி இப்ப பேச போறோம். அந்த வாய்ப்பு வந்து சிம்பிளான வாய்ப்பு, 10 நிமிஷம். மேடம் பேசி முடிச்சிருங்க. பேசிக்கலாம். வரட்டும் மேடம். ஒரு 10-15 மினிட்ஸ் நம்ம முடிப்போம். சார் சொன்ன மாதிரி பயணம் வேர்ல்டு, நம்முடைய ஒரிஜினல் கம்பெனியில் கேட்டால் பயணம் .in வரும் இந்தியா. இது வந்து வேர்ல்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 9 மாதம் 10 மாசமா நடந்துருக்குது. இது இப்போ பிறந்த லேட்டஸ்ட் குழந்தை, ஓகேங்களா? நீங்க என்ன கொடுத்துருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு தனி மனிதனுக்கு சுற்றுலா போன ஆசை இருக்கும், அதுக்காக கொண்டு வந்தோம். ஒரு 500 ரூபாய் இது கொண்டு வந்தோம். இது தனியாக போயிட்டு இருக்கு. இப்போ இங்கே கொண்டு வந்த விஷயத்தை பேசுவாங்க. இதுதான் முக்கியமாக பேசுகிற விஷயம். என்ன கேட்டீங்கன்னா, கப்பல் பயணம், சொகுசு கப்பல் பயணம், இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போமா இல்லை போயிருப்போமா? இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம். போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. எனக்கு குறைஞ்சபட்சம் நான் சொல்றது வந்து அந்த டிக்கெட் சொல்லுவாங்க நம்ம ஊர்லாம் தேட்டர்ல, அந்த மாதிரி குறைஞ்சபட்சமே அந்த டிக்கெட் எவ்வளோ கேட்டால் 50,000 ரூபாய் ஒரு ஆளுக்கு. ஒரு நபருக்கு 50,000 ரூபாய் இல்லாம கப்பல்ல நம்ம ஏற முடியாது. நிதர்சனம் 50,000 ரூபாய் கொடுத்து கப்பல்ல போறவங்களுக்கு கடவுள் நம்மள வச்சிருக்கான். கடவுள் தான் நம்மள வச்சிருக்கான். கடவுள் தான் நிலைமையில வச்சிருக்கா சார். நம்ம அந்த மாதிரி வச்சிருக்கோம். கடவுள் தான் இந்த மாதிரி நிலைமையில வச்சிருக்கா. கரெக்ட் சார்? நம்மளே தான் நம்மள வச்சிருக்காங்க. ஏன் சார் முன்னாடி ரோட உட்காந்து போய் சொல்றீங்க? கடவுள் நம்மள அந்த மாதிரி வச்சிருக்கான், ரைட்டுங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணா கொஞ்சம் மாத்தி ஒரு சின்ன விஷயத்த பண்ணுவோம் சார். இங்க என்ன கேட்டீங்கன்னா, இந்த பிசினஸை பொறுத்தவரைக்கும் இது வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு குழு, ஒரு சமூகம், தமிழ் சொல்றது கரெக்டாக சொல்ற சமூகம். அந்த சமூகம் வந்து நம்ம பலவிதமான சமூகங்களை பற்றி பேசுவோம், பலவிதமான கம்யூனிட்டி பற்றி பேசுவோம். இங்க என்ன கேட்டா, கப்பல் பயணம் போகணும், வெளிநாடு பயணம் போகணும் ஆசைப்படக்கூடிய ஒரு மக்கள், அந்த மக்கள் ஒன்று திரட்டுவோம். அவ்வளோ, வேற ஒன்றுமே இல்லை. சார் நான் போறேன், நீங்க வரீங்களா? சார் சார் போறாரு, வரீங்களா? இப்படி எல்லாரும் கூட்டு ஒரு கூட்டமா ஒரு அசோசியேஷன் மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ரொம்ப சாதாரண வாழ்க்கையில் ஒரு அசோசியேஷன் மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டிங்களா? நீங்க என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட வருமானத்தை நம்ம பெருக்கிக்கணும். நான் சொன்ன 2வது சோர்ஸ் ஆஃப் இன்கம். இன்னைக்கு நீங்க ஒரு சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம், பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம், ஜாபுக்கு போயிட்டு இருக்கலாம், என்ன வேணா ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். அடிஷனல் 2வது ஒரு பைப் ஓப்பன் பண்ணுவாங்க. இன்னொரு தண்ணி வரதுக்காக இன்னொரு பைப் ஓப்பன் பண்ணா அதுதான் இந்த இன்கம், ரைட்டுங்களா? ஃபைன். நீங்க என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னா,
பிரான்ஸ், நான் ஃபுல்லாக எழுத சிம்பிளாக சொல்றேன். பிரான்ஸ், சில்வர், கோல்டு, பிளாட்டினம், டைமண்ட் சொல்லிட்டு 5 வகையான மெம்பர்ஷிப் பேக்கேஜஸ் நம்ம இங்க வச்சிருக்கோம். இந்த 5 வகையான மெம்பர்ஷிப்ல நாம முதல்ல இங்க கொடுக்குறது பார்த்தீங்கன்னா $30 சொல்றோம். இந்த பேஜ்ல இல்ல சார், நீங்க பார்த்தாலே போதுங்க, அப்புறமா கூட நீங்க பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிடும், அப்ப நீங்க கொடுத்து பாருங்க. இப்ப இங்க என்ன கொடுத்துருக்கீங்க கேட்டீங்கன்னா $30, $100, $300, $600, $1000 கொடுத்துருக்கோம். இப்ப எல்லாருக்கும் ஒரு சின்ன கேள்வி வரும். என்ன கேள்வி சார்? இதுதான் சார் டாலர் சொல்லிட்டீங்க, திடுதிப்புன்னு சார், திடுதிப்புன்னு டாலர் சொல்லணும் ஒரு பயம் வருமா வராதுங்களா சார்? இல்லைங்களா? நான் பிடெக், எம்பிஏ, எம்சிஏ, எஃப்ஆர்சிஎஸ் ஒன்றும் படிக்கல. என்ன எங்கள் அப்பா அம்மா வந்து அமெரிக்காவோ லண்டனோ ஃப்ரான்ஸோ எங்கேயும் அனுப்பல. நான் இதே வேலூர் மாவட்டத்தில் ஒரு அரசு பள்ளியில் படித்து ஒரு அரசு கல்லூரியில் படித்து வந்துருக்கிறேன். அதுக்கு தகுந்த வேலையை பார்த்துங்க, அதில் சம்பளம் வாங்கியிருக்கேன். திடுதிப்புன்னு டாலரை பற்றி பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம எடுத்துக்கிற நிறுவனம் என்னங்க? இது என்ன? இல்ல பயணம் கம்பெனி பேர் இது என்னதுங்க? வேர்ல்டு உலகம். நான் இந்திய ரூபாவா $500 நோட் எடுத்துட்டு நான் வந்து இன்னொரு நாட்டுக்கு போக முடியுமா சார்? உங்களுக்கு லாஜிக்கலா புரிய வச்சிடறாங்க. நான் $500 நோட் எடுத்துட்டு நான் இப்போ மலேசியா போகணும், நான் $500 கட்டி ஒரு மண்டல எடுத்து 50 எடுத்து போக முடியுமா? ஏர்போர்ட்ல விட்டுருவா முதல்ல, ஏர்போர்ட்ல கிடையாது. அந்த ஊருக்கு போனா இது வெறும் பேப்பர், என்னங்க ஏதோ கள்ள நோட்டு கொடுக்குறீங்க, எங்க ஊர் நாட்டை கொடுக்குறான்னு சொல்லி மலேசியா நாட்டை கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ யூனிவர்சலி, அதாவது உலகம் முழுக்க ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் எதுக்குன்னா அமெரிக்கன் டாலர் இல்லைங்களா? அமெரிக்கன் டாலர் அது வந்து யூஎஸ்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நீங்க பாத்தீங்கன்னா யூஎஸ் டாலர் யூஎஸ்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த யூஎஸ்டில டீன்னு ஒரு வார்த்தை நம்ம சேர்த்துட்டா போதும், யூஎஸ்டி டி. இந்த டி என்ற வார்த்தையை கேட்டால் இது பேர் வந்து டீத்தர்னு சொல்லுவாங்க, டீத்தர். இந்த டீத்தர் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோல இருக்கக்கூடிய ஒரு நாணயம், கிரிப்டோ காயின். இந்த கிரிப்டோ காயினை பத்தி இப்போ நான் நிறைய பேசல, ஏன்னா அது முன்னாடி நேரம் இல்லை. ஒரு மணி நேரம் 1 மணி நேரத்தில் தான் எல்லாம் சொல்ல முடியும், ஒரு ½ ஹவர்ல சொல்ல முடியாது. யூஎஸ்டிடி போது இது வச்சுக்கோங்க, அப்புறம் அது என்னன்றதை விளக்கமாக பேசணும், ஓகேங்களா? இந்த கிரிப்டோ காயினுடைய இந்த யூஎஸ்டிடியுடைய இன்னைக்கு நம்முடைய யூஎஸ்டிடியுடைய ஒரு ரேட் எவ்வளோ கேட்டால் $90. நம்ம ஊர் காசு வந்து $90, சரிங்களா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சார், நான் வாடிக்கையில் இது வரைக்கும் நான் எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்கேன், போயிருக்கேன், வந்திருக்கேன், சம்பாதிக்க முடியல. ஏன் ஓகே, என்ன வாட் எவர் இஸ் சொல்லுவாங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை எல்லாமே நன்மையாக இருக்கட்டும். இந்த மாதிரி நேற்று பற்றி நம்ம பேசுவோம், இன்னொரு பற்றி பேசுவோம். நான் உள்ள வர வேண்டிய இடம் எது கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மெம்பர்ஷிப்பான பிரான்ஸ். ஸோ $30 30 × 90 எவ்வளோ சார் ஆச்சு? 2700. நான் இது ஃபர்ஸ்ட் மெம்பர்ஷிப் எடுத்துட்டு உள்ள வரேன். இது ஒரு கம்யூனிட்டி கிளப்ல வரும், உள்ள நான் ஃபர்ஸ்ட் மெம்பர்ஷிப் எடுத்துட்டு வரேன், ஓகேங்களா? இப்போ விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இது வரதுனால எனக்கு என்ன சார் கிடைக்க போகுது கேட்டால், உங்களுக்கு உறுதியா ஒரு கப்பல் பயணம் உறுதியா கிடைக்குது, ஒரு கப்பல் பயணம் உறுதியா கிடைக்கும். எவ்வளவுல? இது சாத்தியமா? இது நம்ப முடியுதா? வாய்ப்பே இல்லை. இது வாய்ப்பே இல்லை ராஜா. இதெல்லாம் ஏமாத்து. இப்படிதான் வருவானுங்க, 10 பேர் காசு கொடுக்குவானுங்க, ஏமாத்தி போயிடுவாங்க. நாளைக்கு நீ தான் பதில் சொல்லணும். சொந்த வீட்டுக்காரன், ஊரை விட்டு போக முடியாது, நல்ல பேர் எடுத்து வச்சிருக்க, பேரை கெடுத்துக்காத, பார்த்து செய்ய, இதை பத்தி சொல்லாதபடி இந்த அட்வைஸ் வரும் நம்ம கிட்ட, சரிங்களா? அவங்கள யாரும் கெட்டவங்க கிடையாது, நாம் நல்லா இருக்கணும் நினைக்க விட நல்ல மனசுக்காரங்க அவங்களாம், அப்படிதானே சார்? சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்து நண்பர்கள் நம்ம நல்லா இருக்கணும், எங்க தவறி தப்பா விழுந்துடக்கூடாது, சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள், அதனால அவங்க பாராட்டணும், ரைட்டுங்களா? பட் விஷயம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த 2700 நம்ம போக போறது கிடையாது. 2700 நம்ம போக போறது கிடையாதுங்களா? ஓகே. இப்போ ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு பேசுவோம், ஈஸியா இருக்கும். ஒரு கோயில், இப்போ சாரை கட்டிட்டு இருக்கிற ஒரு கோயில், சரிங்களா? இந்த கோயிலோட செலவு வந்து ஒரு 5 கோடி ரூபாய் ஆகுது. ஒரு பட்ஜெட் போடுறாங்க, நல்ல பிரம்மாண்டமா, இந்த உலகத்திலே தி பெஸ்ட் கோயிலை பார்த்து வச்சு ஒரு 5 கோடி ரூபாய் ஒரு பட்ஜெட் போடுறாங்க. இந்த 5 கோடி ரூபாய்க்கு நம்ம என்ன சார் பண்ணுவோம்? இந்த கோயில் கட்டுறதுக்கு டொனேஷன் வாங்குவோம் சார். டொனேஷன் வாங்குவோம். நன்கொடை வாங்குவோம். எவ்வளோ வாங்குவோம்? அவன் சக்தி பொறுத்து சார். 100, எவ்வளோ வாங்குவோம்? $1 வாங்குவோமா? $1 கூட கொடுக்கலாம், 1 லட்சம் ரூபா கொடுக்கலாம், 1 கோடி ரூபாய் கொடுக்கலாம், அவங்க வசதியில் நம்ம கொடுக்கலாம். கண்டிப்பா இந்த 5 கோடி ரூபாய்ன்றது ஒருத்தர் கொடுத்தது கிடையாது. இந்த 5 கோடி ரூபாய்க்கு இப்போ நம்ம சொன்னப்ப $1 1 கோடி ரூபாய்க்கு பல்வேறு கொடுத்துருங்க. இதுக்கு பேர் என்ன சார்? இது கம்யூனிட்டி சர்க்கிள்.
கூட்டத்துக்கு ஜஸ்ட் ஒரு குழு, ஒரு கூட்டம், ஆ. ஒரு அசோசியேஷனு, ஒரு கம்யூனிட்டி என்ன வார்த்தைகளும் பயன்படுத்திக்கலாம். இவங்க என்ன பண்றாங்க, ஒரு முடிவு பண்றாங்க, ஒரு கோயிலை நிர்மாணிக்கணும், அது பிரம்மாண்டமா இருக்கணும், அதுக்கு 5 கோடி ரூபாய் பணம் தேவைப்படுது. நாம இந்த 100 பேரோ 500 பேரோ 1000 பேரோ 2000 பேரோ 5000 பேரோ சேர்ந்து பணத்தை போட்டு இது நிர்மாணிக்கலாம் சொல்லி நிர்மாணிச்சிட்டாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 5 கோடி ரூபாய் தனியா ஒரு நபர் போட்டு செய்ய முடியாதுன்றதுனால பல 100 பேருடைய ஒத்துழைப்புனால, அவங்க நன்கொடையினால இப்படி ஒரு விஷயம் உருவாகுது. இது உண்மையா இல்லைங்களா சார்? உண்மையா இல்லைங்களா? இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் இங்க நடக்க போகுது. இதே மாதிரி விஷயம் தான் இங்க நடக்க போகுது. எப்படி நடக்க போகுது கவனமா பாருங்க. கண்டிப்பா முதல் முறை பார்க்கறது எல்லாம் தெளிவா தெரியாது, பட் ஒரு ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? ஃபைன். இப்போ இது நம்ம இங்க வருவோம். சார் பிசினஸ் இன்கம் சொன்னீங்களா, அது எங்க சார் வருது? இது நான் கடைசியா சொல்றேன். பிசினஸ் இன்கம் சொன்னீங்களா, அது எங்க சார் வருதுன்னு சொல்லும்போது அந்த இன்கம் வந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம். முதல் விஷயம், இன்னைக்கு நான் பிரான்ச் மெம்பர் ஆகிட்டேன். ரமேஷ் பாபு, நான் நம்முடைய சார் ஜேவிஆர் சார்கிட்ட பேசுகிறேன். சார் இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, ஒரு $30 பிரான்ச் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுங்க, இது மாதிரி பயணம் ஒன்று போகலான்னு சொல்லி நான் சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறேன், சார் நீங்கள் சொன்னால் ஓகே தான் சார், நீங்கள் எவ்வளோ சார் பண்ணோம், $30 $4 எனக்கு தெரியாது சார், நான் பணமாக அமைச்சது, நீங்கள் $4 வாங்கி எனக்கு வந்து புக்கிங் பண்ணிட்டுங்கன்னு சொல்கிறாரு. பணமாக அனுப்புகிறாரு, நான் $4 வாங்கி அவருக்கு புக்கிங் பண்ணி தான் அவர் பேரில் புக்கிங் பண்ணியாச்சு. சொல்லிட்டுங்களா? ஃபைன். இப்போ விஷயம் கேட்டீங்கன்னு சொன்னால், நான் ரமேஷ் பாபு ஜேவிஆர் சாரை நான் கொண்டு வரேன். ஜேவிஆர் சார் எவ்வளோ கொடுக்குறாரு? $30 கொடுக்குறாரு இல்லைங்களா? இந்த சிஸ்டத்துக்கு $30 கொடுக்குறாரு. அதாவது இந்த பிரான்ச் மெம்பர்ஷிப் வந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு. ரைட்டுங்களா? இது பண்ணும்போது ரமேஷ் பாபாவோட நான் ஸ்பான்சர், நான் தான் அவர் அறிமுகதார். ரைட்டுங்களா? இது எவ்வளோ கிடைக்குங்கன்னா 50% கிடைக்கும். 50% எவ்வளவு? 30 $15. நம்ம கரெக்டாக சொல்லணும்னா $15 எப்போ கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய மெம்பர்ஷிப்பை நம்ம வெப்சைட்டுக்குள்ள ஆக்டிவேஷன் பண்ண அந்த நொடி சொல்லுவாங்கல்ல, அடுத்த நொடி அங்கே வந்து காட்டும். அடுத்த நொடி நிமிஷங்களுக்கு கிடையாது, நொடி இடத்துக்குள்ள அங்கே காட்டும். ரைட்டுங்களா? இது கிடைக்கக்கூடிய முதல் வருமானம். இப்போ நம்ம ஜேபிஆர் சார் என்ன பண்ணார், புரிஞ்சுக்கிட்டாரு. இல்லை சார் இது நல்லா இருக்குது சொல்லிட்டு இங்கே ஒரு தகவலை பற்றி சொல்லிடுறேன். நீங்கள் பிரான்ச் மெம்பராக இருக்கிறவங்க, அவங்க இந்த டோட்டல் பிஸ்னஸில் ஒரு முறை மட்டும் தான் பயணம் போக முடியும். ஒரு முறை மட்டும் தான் பயணம் போக முடியும். இதே சில்வர் மெம்பரை மாறிட்டாருன்னா 2 முறை பயணம் போகலாம். இதே கோல்டு மெம்பரை மாறிட்டா 3 முறை பயணம் போகலாம். பிளாட்டினம்னா 5 முறை பயணம் போகலாம். டைமண்ட்னா அன்லிமிட்டட், எத்தனை முறைனாலும் பயணம் போகலாம். வாழ்க்கையில் எத்தனை முறைனாலும் தன்னோட குடும்பத்தோடு அவர்கள் பயணம் செய்ய முடியும். இது வந்து டைமண்ட் நிலைமைக்கு வந்து இப்போ நம்முடைய மதிப்புக்குரிய நண்பர் ஒரு கெவின் சார் வந்து இந்த டைமில் அச்சீவ் பண்ணார். 3 days ஒரு ஸ்டெப்பாக ஏறி வந்து இங்கே வந்துருக்காரு. ரைட்டுங்களா? சரி, இப்போ விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஜேவிஆர் சார் புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த பிசினஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு, இது ஒரு பெரிய ஒரு க்ரோத்துக்கு புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா, ஜேவிஆர் சார் மெல்லமா பிரான்ஸ் எடுத்தவர் அடுத்தது கோல்டா மாறாரு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் மாறாரு, அடுத்து டைமண்டா மாறாரு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டி பார்த்தீங்கன்னா 30, 100, 300, 600, 1000 மொத்தமாக கூட்டி பார்த்தீங்கன்னா $2030 வரும். கூட்டி பார்த்தீங்கன்னா $2030 வரும். ஸோ 5 பேக்கேஜ் என்ன பண்ணுறாரு, அடுத்த ஆக்டிவேட் பண்ணுங்க, $2030 வரும். விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஜேவிஆர் சார் $2030 பண்ணும்போது 5 பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணும்போது இதுல 50% எவ்வளவு சார்? $1015 என்னுடைய வருமானமாக கிடைக்குது. அவர் எந்த பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணிட்டு வந்தாலும் அந்த பேக்கேஜ் மதிப்புல 50% யார் அவங்களை அறிமுகப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். இது கிளியரா சார்? இது கிளியரா? கிளியருங்களா? ஸோ இப்போ அடுத்ததா 2வது விஷயம் சொல்லுவோம். நீங்க சார் அந்த பிளான் உடனேலாம் புரியாது, ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் புரிஞ்சுக்கோங்க, பண்ண தான் தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கு அடுத்த இது வந்து நம்ம வந்து ஸ்பான்சர் இன்கம் சொல்றோம், இல்லை ரெஃபரல் இன்கம் சொல்றோம். இது முதல் இன்கம். 2வது இன்கம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளைன் ஸ்பான்சர் இன்கம் சொல்லுவோம். இந்த அப்ளைன் ஸ்பான்சர் இன்கம் இந்த அப்ளைன் ஸ்பான்சர் இன்கம் கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ ஜேவிஆர் சார் இருக்காரு, இவர் வந்து முதல் நபர் சரிங்களா? இவருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஏன்னு ஒருத்தர் அறிவு கொடுத்தாரு, அவருக்கு கீழே ஒருத்தர் டின்னு ஒருத்தர் வராரு, அவருக்கு கீழே சின்னு ஒருத்தர் வராரு, அவருக்கு கீழே டின்னு ஒருத்தர் வராரு, அவருக்கு கீழே ஈன்னு ஒருத்தர் வராரு. 5 பேர் வராங்க. ஒருத்தர் வராங்க, பேர் தெரியாதனால ஏபிசி. இப்போ விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஜேவிஆர் சார் மேலே அவங்க இருப்பாங்க இல்லைங்களா? இதுவே நம்ம பார்ப்போம், இப்படியே பார்ப்போம். நீங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இது அப்ளைன் போனஸ். இப்போ இந்த ஏங்க நம்பர் தான் சார் டைரக்டா அறிமுகப்படுத்தினாரு. அப்ப இந்த ஏங்க நம்பர் என்ன பண்ணாலும் அது 50% டைரக்டா போயிடும். இது நம்ம ஏற்கனவே பேசுவோம். இப்போ அடுத்த விஷயம், இந்த பிஏ நம்பர் சார் அறிமுகப்படுத்த பிஏ நம்பர் இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த நம்பர் 2வது பேக்கேஜான சில்வர் பேக்கேஜ் இருக்கு பாருங்க. இந்த சில்வர் பேக்கேஜ் இந்த 2வது நம்பர் பண்ணும்போது இதுல இருந்து 25% போகும்.
25% போகும். தட் இஸ் $25 போகும். இப்போ இதே மாதிரி இந்த மூன்றாவது நபர் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது பேக்கேஜ் கோல்டு மூன்றாவது பேக்கேஜ் பண்ணும்போது 25% $75 போகும். இதே மாதிரி நான்காவது பேக்கேஜ் பிளாட்டினம் பண்ணும்போது $600 $150 போகும். அதே மாதிரி ஐந்தாவது நபர் 5வது பேக்கேஜ் டைமண்ட் பண்ணும்போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து $850. ஸோ இது வந்து என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது இன்னைக்கு நான் வந்து ஒருத்தர் அறிமுகப்படுத்துறேன், அந்த அறிமுகப்படுத்துறேன் போகுது இந்த பிசினஸ் போகும்போது நான் அறிமுகப்படுத்துற நபர் கிட்ட 50% கிடைச்சிருச்சு. அதுக்கு அடுத்து அறிமுகப்படுத்த கிட்ட எனக்கு என்ன சார் வரைக்கும் கேட்டா 25% கொடுத்துருக்கோம், which is the highest. அதிகபட்சமாக கொடுக்கக்கூடிய தொகையை தான் நம்ம இந்த பிளான்ல கொடுத்துருக்கோம். அதனால தான் இன்னைக்கு வந்து பிசினஸ் வந்து அது மாதிரி நெருப்பு மாதிரி பத்திட்டு போயிட்டு இருக்கு. சரிங்களா? 25% ஒரு இன்கம். அப்போ இந்த 25% இன்கம் எப்படி சார் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்லி நமக்கு புரிய வச்சுதான் நம்ம அந்த விஷயத்துக்கு போகலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணிட்டேங்கன்னா, இந்த பிசினஸ் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். நான் யார் அறிவு பார்த்தா எனக்கு 50% கிடைக்குது. அப்ப நான் என்ன பண்ணலாம், என்னோட கான்டாக்ட் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு விஷயத்த சொல்லுவோம். யாருக்கெல்லாம் பிடிச்ச இந்த மாசம் இந்த நாள் இந்த வாரம் நல்ல நாளா இருக்குதோ அவங்கள உடனே வர போறாங்க. மத்தவங்க என்னைக்கு நல்ல நாள் வருதோ அன்னைக்கு வர போறாங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன். யாரையுமே எங்கேயுமே குறை சொல்றதே கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு விதமான கருத்துக்கள் இருக்கும். அந்த கருத்தை அடிச்சு உடைச்சு நான் சொல்றதை கரெக்ட் நீ சொல்றதை கரெக்ட் அந்த சண்டைக்கே வேண்டாம். இதுதான் விஷயம். நீங்க வரீங்களா, இன்னைக்கு வந்தா என்ன பெனிஃபிட், நாளைக்கு வந்து என்ன பெனிஃபிட் சொல்ல போறீங்களா? ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு 10 பேரை இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கேன். தட் இஸ் $2700 நான் 10 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். முடியுமா சார்? முடியாதா சார்? நம்ம வாழ்க்கையில ஒரு 10 நண்பர்களோ உறவினர்களோ கூட ஒர்க் பண்றவங்களோ தெரிஞ்சவங்களுக்கோ சார் ஒரு கப்பல் பயணம் போறது ஒரு $30 ஒரு பிசினஸ் இருக்கு, ஒரு மெம்பர்ஷிப் இருக்குது, எடுக்கலாம். எடுத்தா ஒரு கப்பல் பயணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குடும்பத்தோடு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது 20 பேர்கிட்ட 30 பேர்கிட்ட 50 பேர்கிட்ட 100 பேர்கிட்ட 500 எத்தனை பேர்கிட்ட இன்ஃபினிட்டி நான் எத்தனை பேர்கிட்ட சொல்றேன். அதுல என்ன நம்பி இல்ல ஏன் கூட வரணும்னு ஆசைப்படக்கூடிய 10 பேர் வருவாங்களா மாட்டாங்க சார்? வருவாங்க. அதான் நான் சொல்றது ஒரு சின்சியர் எஃபர்ட் போடுறவங்களுக்கு. சார் நான் சொன்னேன் சார் வரல சார், நான் என்ன சார் பண்றது, நோ சாக்கு போக்கு. ஸ்ட்ரெயிட்டா இது வந்து 10 பேர் எனக்கு கொண்டு வரணும்னு எண்ணத்தோடு இருக்குன்னா 10 பேர் வந்துட்டாங்க சார். இப்போ விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த 10 பேர் மூலமா ஒருத்தருக்கு $15 அப்ப எனக்கு $150 இன்கம் கிடைக்குது சார். நான் 10 பேர் கொண்டு வந்தா ஒருத்தருக்கு $15 வருமானம், அப்ப எனக்கு $150 வருமானம் கிடைக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த $150ல $100 எடுத்து நான் இந்த 2வது லெவல்ல அப்கிரேட் பண்ணிடலாம். கரெக்ட்டுங்களா? நான் காசு போடணும்னு அவசியம் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் காசு போடணும் அவசியம் இல்ல. நான் வெறும் $30 வந்தேன், 10 நண்பர்களை கூட கொண்டு வந்தேன். அந்த 10 நபர்கள் உள்ள வரும்போது ஒருத்தர் 15 கொடுத்தாங்க. $150 வருமானம். அது $50 இந்த பேக்கேஜ்ல போட்டு $100 2வது பேக்கேஜ் நான் அப்கிரேட் பண்றேன். இப்போ இந்த 10 பேரும் நான் செஞ்ச அதே ஃபார்முலா பண்ணும்போது எனக்கு 100 பேர் சார், இல்லைங்களா? 10:10 100 பேர். இப்போ விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த 100 பேரும் இந்த 2வது லெவல் சொல்ல பாருங்க, சில்வர். இந்த சில்வர்ல ஒருத்தர் நீங்க எவ்வளவு கொடுக்க போறாங்க, எவ்வளவு சார் கொடுக்க போறாங்க? $25. ஒருத்தரும் $25. ஸோ $25 இன்ட்டு 100 பேர் வச்சுக்கோங்க. அப்போ கிட்டத்தட்ட $2500. ஸோ நான் அடுத்தது அப்டேட் பண்ண முடியுமா முடியாதுங்களா சார்? சொல்லுங்க. அது வந்து ஜாயின் பண்றவங்க 30 தானே கொடுப்பாங்க சார்? 30 தானே ஜாயின் பண்ணுவாங்க. ஆமா சார், 30 தான். எல்லாமே 30 தான் சார். அது நெக்ஸ்ட் ஸ்டெப். அதாவது $30 வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம பிரான்ஸ் வந்து நம்ம கொண்டு வரோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்ல புதுசா ஜாயின் பண்றவங்க 30 தானே கொடுப்பாங்க. ஆமா, அவங்க 30 தான் கொடுப்பாங்க. 30ல வந்துட்டு அவங்க அடுத்தது அப்கிரேட் பண்ணும்போது 2வது 100க்கு அப்கிரேட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வருமானம் பத்தி பேசுறோம். ரைட்டுங்களா? ஸோ பிரான்ஸ்ல வந்துட்டாங்க, அவங்க வந்து சில்வர் மூவ் பண்றாங்க. சில்வருக்கு அடுத்து கோல்டுக்கு மூவ் பண்றாங்க. கோல்டுக்கு அடுத்து பிளாட்டினம் மூவ் பண்றாங்க. பிளாட்டினம் டைமண்ட் மூவ் பண்ணாங்க. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டே இருக்காங்க. அப்படி போகும்போது என்ன வருமானம் வருதா சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த வருமானத்தை பத்தி பேசும்போது இது வந்து இப்போ சொன்னா எந்த அளவுக்கு நம்மளால நம்ப முடியும், போர்டு சின்னதா இருக்கு, டைம் எடுக்கும் கொஞ்சம் கால்குலேஷன் போறதுக்கு, எந்த அளவுக்கு நம்ப முடியும் நம்ப முடியாதுன்னு எனக்கு தெரியாது. பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் எப்பவுமே சொல்லுவேன், இது வந்து கணக்கு, இது மேத்தமேட்டிக்ஸ். ரைட்டுங்களா? இப்போ நான் இங்கிருந்து ஒரு சொல்றேன் சார், 10 × 15 150 நான் போறேன் சார், 150 போறேன். இந்த கணக்கு உலகத்தை எந்த மூலைக்கு போனாலும் இதே பாருக்குமா இல்ல மாறுபடுமா? சேம் தானே, இது மாறாது இல்லைங்களா? அப்போ இது வந்து கணக்கு. நம்ம எப்படி சொல்லணும்னா, ஒரு மேக்ஸ் எக்ஸாம் எழுதலாம் ஒரு பிள்ளை,
10th ப்ளஸ் 2 எழுதுறான், அவன் எல்லா ஃபார்முலா போட்டு எல்லா ஸ்டெப்ஸும் கேட்டு கரெக்டாக ஆன்சர் போட்டு பண்ணுறான். வாத்தியார் எங்கேயாச்சும் மார்க் குறைக்க முடியுமா அவருக்கு? மேக்ஸை பொறுத்தவரைக்கும் 100னா 100 போட்டு சயின்ஸ்லையோ ஜாகிரபிலையோ ஹிஸ்ட்ரியிலையோ பார்த்தா கையெழுத்து சரியில்லை, இங்கே வந்து இதை விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு 1 மார்க் 1/2 மார்க் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் மேக்ஸை பொறுத்தவரைக்கும் கையெழுத்து சரியாக இருக்குது, கையெழுத்து ரிசல்ட் கேட்டால் வந்து ஸ்டெப்ஸ் கேட்டால் வந்து போட்டு 1 மார்க். இதே தான் இங்கே சொல்கிறேன். இங்கே செய்ய வேண்டியதை ஃபார்முலா கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணால் எனக்கு இந்த வருமானம் வரும். எவ்வளோ வருமானம் வரும்ன்றதை கடைசியில் சொல்கிறேன். இப்போ சொல்கிற டைஜஸ்ட் ஆகாது. இது 2வது வருமானம் சார். 3வது வருமானம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டீம் போனஸ் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கோம். டீம் போனஸ், இந்த டீம் போனஸ் எங்கே வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது இன்னைக்கு வந்து பிரான்ஸ் நமக்கு முதல்ல, அதுக்கடுத்தது சில்வர், அதுக்கடுத்தது கோல்டு, அதுக்கடுத்து பிளாட்டினம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட். இப்படி வந்து 5 பேக்கேஜஸ் இருக்குது. இந்த 5 பேக்கேஜஸில் நம்ம 10 லெவல் கொடுக்குறோம். லெவல் 1லேருந்து லெவல் 10 வரைக்கும். அதாவது நான் 2வது, சார் 3வது, 4வது, 5வது, 6வது, 7வது, 8வது, 9வது, 10வது, இப்படி 10 லெவல் கீழே 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 10 லெவல். யாரும் தெரியாது 10 லெவல். இந்த 10 லெவலில் ஒரு பிரான்ச் பேக்கேஜ் சிஸ்டத்தில் ஆக்டிவேட் ஆச்சுன்னா, ஒரு மெம்பர்ஷிப் டீம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா எனக்கு எவ்வளோ கேட்டீங்கன்னா $0.5 கிடைக்கும். $1/2 $0.5 சரிங்களா? இதே சில்வர் பேக்கேஜ் ஆக்டிவேட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா யார் வேணாலும் ஆக்டிவேட் ஆகலாம். எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னா $2 கிடைக்கும். இதே கோல்டு ஆக்டிவேட் ஆச்சுன்னா $6 கிடைக்கும். இதே பிளாட்டினம் ஆச்சுன்னா 12 கிடைக்கும். இதே டைமண்ட் ஆச்சுன்னா $20 கிடைக்கும். ஸோ இது நம்பராக பார்க்கும்போதோ போர்டில் பார்க்கும்போதோ இது சுவாரஸ்யமாக இருக்காது, வேணா கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கலாம். ஆனால் இது நீங்கள் ரியல் லைஃப்பில் என்ஜாய் பண்ணும்போது, ஒர்க் பண்ணி இந்த பிஸ்னஸ்குள்ளே உள்ள வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது இதோட பவர் என்னன்றதை நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. சொன்னால் தெரியும், உணர்ந்தா மட்டும்தான் தெரியும் விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா $30 வராதுல்ல சார். டைமண்ட் செகண்ட் நம்ம அறிமுகப்படுத்துறது டைமண்ட் எடுத்தாருன்னா அப்போ அப்படி வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக இருக்குது சார். அது நீங்கள் சொன்ன பார்த்தீங்களா, ஜேவிஆர் சார் வந்தார், உதாரணத்துக்கு 30 நாள் வந்துட்டாரு. அவர் இந்த பிஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டாரு. சார் இந்த படிப்படியாகிறதெல்லாம் வேணாம், நான் $2000 நான் மொத்தமாக முடிச்சுட்டு போகிறேன் கேட்டேன். அவரு ஆமாம் நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. $2030 ஏற்கனவே $30 $15 வாங்கிட்டீங்க. இப்போ அந்த வந்து சில்வர்லேருந்து கோல்டு வரைக்கும், சாரி டைமண்ட் வரைக்கும் அவருக்கு அப்கிரேட் பண்ணார். ஒரே ஒன் ஷாட் அப்கிரேட் பண்ணாருன்னா அவர் பண்ணுறது வந்து $2000 அப்கிரேட் பண்ணுறாரு. அது ஸ்பான்சருக்கு எவ்வளோ வரும்? 50%. அப்போ எவ்வளோ வரும்? $1000. அடுத்த செகண்ட் உங்கள் வேலை வரும். $1000 உங்கள் செகண்ட், அடுத்த செகண்ட் உங்கள் வேலை வரும். உதாரணத்துக்கு இந்திய ரூபாய் வச்சுக்கோங்க. இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேஷனுக்காக இது வந்து $2 லட்சம் வச்சுக்கோங்களேன். சார் $2 லட்சம் கொடுக்குறாரு, அப்கிரேட் பண்ணுறாரு. என்னோட வருமானம் அடுத்த நிமிஷம் எவ்வளோ சார்? 1 லட்சம். அடுத்த நிமிஷம் 1 லட்சம். ஃபைன். சரி, இப்போ இதுக்குள்ள வரும். இப்போ கிளியரா சார்? இப்போ இங்கே வரும். இப்போ இந்த விஷயம் சொல்கிறேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது லெவல் 1, இது லெவல் 10. லெவல் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ சின்ன கேள்வி வரும் சார், 10 லெவல் 1, 2, 3, 4, 5, 6, 10 இதில் அப்படியே போக 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 மேரத்தான் ரேஸ் டிவியில் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. அந்த விருப்பம் பார்த்துருப்பீங்க. மேரத்தான் ஆரம்பிக்கும் போது 10,000 பேர் இருப்பாங்க. முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் 2000 பேர் இருப்பாங்க. மிச்சம் 8000 பேர் எங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தால அங்கே நின்றுவாங்க. ஒரு 15 கிலோமீட்டர் ஓட்ட கேட்டீங்கன்னா 4வது கிலோமீட்டர், 8வது கிலோமீட்டர், 9வது கிலோமீட்டர், 12வது கிலோமீட்டர் அங்கங்கே தங்கிடுவாங்க. முடியல, அவங்களால கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ண முடியல. அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரும் 2000 பேர் 3000 பேர் ஃபினிஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப வேகமாக இருப்பாங்க. சார் நான் வரேன் சார், எனக்கு வருமானம் வேணும், எனக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு சம்பாதிச்சு ஆகணும், ஆச்சுட்டு வருவாங்க. ஆனால் ப்ராசஸ்க்குள்ளே வரும்போது, சிஸ்டத்துக்குள்ளே வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால அடாப்ட் பண்ண முடியாமல் அங்கே நிற்கணும், தொடர்ந்து போக முடியாது. சரிங்களா? ஸோ இப்படி எங்கேயாவது சிலது வந்து அங்கே நிற்கும். இப்போ விஷயம் என்ன, நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் கேட்டிங்கன்னா, இது ஒரு சயின்டிஃபிக் மெத்தடில் கம்ப்ரஸ்டு லெவல்னு வச்சுருக்கோம். இது பேர் வந்து கம்ப்ரஸ்டு லெவல். கம்ப்ரஸ்டு லெவல்னா கம்ப்ரஸ் உங்களுக்கு தெரியும், இப்படி அடுத்தோம் ரைட்டுங்களா? இப்போ சிஸ்டம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த 10 லெவல்ன்றதை இந்த 10வது லெவல், உதாரணத்துக்கு 10வது வச்சுக்கோங்க. இந்த 10வது லெவல் இன்ஆக்டிவ். இந்த 10க்கு அப்புறம் 11, 12, 15, 19, 20, 22, 25 யாருமே ஆக்டிவ் இல்லை. அப்படியே பார்த்தா 29வது வந்து ஆக்டிவாக இருக்காரு. அந்த 29வது ஆளோட கொண்டு வந்து உங்களை 10வது லெவல் வருமானம் புரியுதுங்களா? இது வரைக்கும் புரிஞ்சாப்போம், ரொம்பலாம் புரிஞ்சுக்கவேன்னா இது புரிஞ்சா, விச் மீன்ஸ் என்னோட உழைப்புக்கு உண்டான வருமானம் பண்றது சிஸ்டம் எனக்கு 100% கொடுக்கிறது. நான் உழைச்சேன்னா சிஸ்டம் எனக்கு 100% சப்போர்ட் பண்றதுக்கு உண்டான உதாரணம் தான் இப்போ பேசுறேன் ரைட்டுங்களா? இது ஒரு விஷயம். சரிங்களா? ஃபைன். இப்போ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன். அது வந்து ப்ளஸ்ஸா மைனஸா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. பட் நான் சொல்ல வேண்டியது ஒரு கடமையை சொல்றேன். இப்போ நான் என்ன புக்கிங் பண்ணிருக்கேன் கேட்டீங்கன்னா, என்ன மெம்பர்ஷிப் பண்ணிருக்கேன் கேட்டீங்கன்னா,
பிரான்ச் மட்டும் தான் சார் பண்ணி நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்த பிரான்ச் மட்டும் தான் பண்ணிருக்கேன். நானும் ஜேவிஆர் சார் கொண்டு வந்து போட்டிருக்கேன். ஜேவிஆர் சார் இங்க வந்திருக்காரு சரிங்களா. இவர் என்ன பண்ணிட்டாரு, டைமண்ட் ஆயிட்டாரு உடனே 2030 அப்கிரேட் பண்ணிட்டாரு சரிங்களா. இப்போ இவர் என்ன கொண்டாரு, அதில் டைமண்ட் கொண்டு வர. இங்கே நிறைய டைமண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. எங்கெங்கெங்கயோ பெங்களூர் கொண்டு வர, சென்னையில் கொண்டு வர, மதுரை கொண்டு வர, திருச்சி கொண்டு வர, அது அப்படியே ஸ்பெண்டே போயிட்டே இருக்குது. இப்போ கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் மெம்பர்ஷிப் தான் இருக்கிறேன், ஆனால் என் டீம்ல கடைசி மெம்பர்ஷிப் வரைக்கும் வந்துட்டு இருக்குது. புரியுதுங்களா? நான் ஃபர்ஸ்ட் மெம்பர்ஷிப் தான் இருக்கிறேன், ஆனால் என் டீம்ல ஜேவிஆர் சார் மூலமா 2, 3, 4, 5 எல்லாம் வந்துட்டு இருக்குது. இப்போ நியாய பிரகாரம் எனக்கு இந்த வருமானம் மட்டும் கொடுக்கணுமா, இல்லை எல்லா வருமானமே கொடுக்கணுமா? நியாய பிரகாரம் ஒரு அண்டர்லைன் போட்டேன். தர்ம பிரகாரம், நியாய பிரகாரம் எனக்கு இன்னும் $1.5 மட்டும்தான் சிஸ்டம் கொடுக்கணும், மற்ற எதுவுமே கொடுக்க கூடாது. ஏன்னா நான் அந்த ரேங்க்கு போல, அவங்க பண்ணிட்டாங்க, நான் பண்ணல. அப்ப எனக்கு வருமானம் வரக்கூடாது நியாய பிரகாரம். ஆனா நம்ம அப்படி பண்ணல. சாதாரண சாமானி எழுத கூட படிக்க கூட தெரியாது சார். ஆனா அவருக்கு வாழ்க்கையில நம்பிக்கையோடு நம்ம கிட்ட வந்திருக்காரு. நான் வாழ்க்கையில எப்படியாச்சும் முயற்சி பண்ணி மேல வந்துட்டேயா, படாது பாடு பட்டுட்டு இருக்கிறேன், ஒரு 10 ரூபா சம்பாதிச்சு நிம்மதியா இருக்கிற எண்ணத்தோடு, கனவோட, ஆசையோடு, விருப்பத்தோடு நம்மளை நம்பி நம்ம கை பிடிக்கிறாரு. அதுக்காக என்ன பண்ணுங்கன்னா, எந்த வருமானம் வந்தாலும் இவருக்கு கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியாச்சு. கை கொடுத்து தப்பலாம் புரிஞ்சுங்களா? ஏன் சொல்லி என்ன ஆகுது, பவர் என்னன்னு சொல்லி ஒர்க் பண்ணும் போதுதான் தெரியும். இப்போ என் டீம்ல இந்த டீமுக்குள்ள ஜேவிஆர் சார் நாளைக்கு ஒருத்தர் பெங்களூர்ல வராரு, நல்லா சரியான ஆளு கேட்டுங்களா. அவரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து எல்லாரும் 2030 வராங்க உள்ள. 2030 போட்டுட்டே இருக்காங்க. ஒரு $2030 உள்ள சிஸ்டம்ல வந்துச்சுன்னா, ஒரு $1.5, ஒரு $2, ஒரு 6, ஒரு 12, ஒரு 20, மொத்தம் பார்த்தீங்கன்னா 40.5 எல்லாம் சேர்த்து. அப்போ ஒரு $2,000 உள்ள வந்துச்சுன்னா, ஒரு டைமண்ட் வந்துச்சுன்னா எனக்கு எவ்வளவு வந்து 40 × 90. இப்படி எடுத்ததுக்குள்ள ஒரு காசு ஒண்ணுக்கு. இப்போ ஸ்டார்டிங்ல ஒரு நாளைக்கு 2, 3, 4, 5, 8 அது போது ஸ்பீடு ஏறுது போயிட்டே இருக்குது. எங்க போகுது, ஏதா போகுது, யார் வர, எவர் வர, எதுவுமே தெரியல. சிஸ்டம் எனக்கு பார்த்தா கொடுத்துட்டு $1.5, $2, $6, 12, 20, 12, 6, 2 ஏதோ ஒன்று கொடுத்துட்டு திருப்பி பார்த்தா உள்ள பார்த்தே இருக்கு, திருப்பி பார்த்தா உள்ள இருக்குது. எல்லாமே பணம். நான் உட்காந்து ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன். அதான் நமக்கு வேலை, முக்கியமான வேலை இல்லைங்களா? ஸோ என்னாச்சு, இந்த சிஸ்டம் நான் பிரான்ஸாக இருந்தால் கூட என் டீம்ல யார் எந்த பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணாலும் அவரோட வருமானத்தை கொடுக்குறதுன்றது இன்னைக்கு பல பேரோட தூக்கத்துக்கு எடுத்துருக்கு. இந்த பிளான் ஒர்க் பண்ணுவாங்க. என்ன சார் எப்படி கொடுத்துருக்கீங்க, எதுக்காக வந்தீங்க, கீழே இருந்து மேலே வரணும்னு என்ன பொறுத்தாலும் வந்தீங்க, போங்க மேலே போங்க, தப்பு ஒன்றும் இல்லையே. சிஸ்டத்தை நம்ம எந்த ரெஸ்ட்ரிக்ஷன், என்ன நிறைய நிறுவனங்கள்ல நிறைய பிளான் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே காமிப்பாங்க. சார் பிரம்மாண்டம் அங்கங்க செக் வச்சுடுவாங்க, கையில தொடாது மாதிரி பார்த்துட்டு மட்டும் வரலாம், அனுமதிக்க முடியாது. ஆனால் நாம அப்படி கிடையாது, அனுமதிக்கிற மாதிரி கையில் கொடுத்துருவோம். இது வந்து நம்முடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். ஃபைனலா கிளைமேக்ஸ், $2,300 வரவங்களுக்கு என்ன சார் வருமானம்? கடைசி அதுக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க 2 பெனிஃபிட்டை சொல்லிட்டு நம்ம கிளைமேக்ஸ் வரலாம். 5 மினிட்ஸ். ஒன்று நம்ம ஸ்பான்சர் போனஸ் 50%. ரெண்டாவது நம்முடைய அப்ளைன் போனஸ் 25%, 5 லெவல் இருக்குது. மூணாவது நம்முடைய டீம் போனஸ் 10 லெவல் இருக்குது. நாலாவது பெனிஃபிட்டை சொல்ல போகிறேன், இது வந்து டைமண்ட் ராயல்டி. உங்க கேட்ட கேள்வி நான் பதில் சின்சியரா, சார் நான் வந்து பிரான்ஸ் எடுக்கணுமா டைமண்ட் எடுக்கணுமா அப்படி ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வந்துச்சு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி பதில நீங்களே கொடுக்கணும், யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன் சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த டைமண்ட் ராயல்டின்னு ஒரு விஷயம் அறிமுகப்படுது உலகத்திலேயே. நான் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒர்க் பண்ண நிறுவனங்களே கிடைச்சதில்ல, நான் கேள்விப்பட்டதில்ல, பார்த்ததில்ல, எங்கேயுமே கிடைச்சது கிடையாது. ராயல்டி இந்த ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? ராயல்டி யாரு சார் தருவாங்க? ராயல்டி யாருக்கு தருவாங்க? ஜெனரலா ராயல்டி யாரு வாங்குவாங்க? ரிச் பீப்பிள். இந்த வெளி உலகத்துல ராயல்டி என்ற வார்த்தை யார் வாங்குவாங்க? ராயல்டி பேட்டன் ரைட்ஸ், என்ன ப்ராடக்ட் பேட்டன் ரைட்ஸ் எஸ்பிபி சார்
தெரியும். அவர் எத்தனை ஆயிரம் பாடல்கள் பாடுறது தெரியும். அந்த பாடலை இன்னொருத்தர் யூஸ் பண்ணு கேட்டீங்கன்னா, அஃபிஷியலாக யூஸ் பண்ணு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அந்த ராயல்ட்டி கொடுத்து அந்த பாட்டை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இளையராஜா கூட ஒரு ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க, 5 கோடி ரூபாய் நஷ்டம் கேட்டார், என்னுடைய எப்படி என் ரைட்ஸ் நீங்கள் எப்படி என் பாட்டை எடுத்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் சரிங்களா. அதுக்கு பேர் தான் ராயல்ட்டி. ஒன்ஸு ஒரு பாடகர், ஒரு எழுத்தாளர், ஒரு ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி அவங்க படைப்புகளை இன்னொருத்தர் பயன்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வெகுமதி சம்திங் ஏதோ ராயல்ட்டி நம்ம எப்படி வச்சுக்கலாம். அவங்க கொடுத்தாதான் பண்ணுது. ஏன் பொருளை நீ யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ராயல்ட்டி, ஒரு வருமானம், ஒரு காசு கொடுக்குறது ராயல்ட்டி. இங்கே நம்ம என்ன பண்ணோம் ராயல்ட்டி வாங்குறதுக்கு? ஒன்றும் பண்ணல. நான் படிப்படியாக மேலே ஏறி இந்த பிஸ்னஸ் இருக்கக்கூடிய அதிகபட்சமான டைமண்ட் மெம்பர்ஷிப்பை நான் கொண்டு வந்து தான் நான் செஞ்ச ஒரே விஷயம். நான் படிக்கல, எழுதல, பாட்டு பண்ணல, புக்கு எழுதல, ஆர்டிஸ்ட் பண்ணல, ஒன்றும் பண்ணல. டைமண்ட் மெம்பர்ஷிப் இதுக்கு நீங்கள் இந்த நிறுவனத்தின் மேலே இந்த ப்ராஜெக்ட் மேலே வச்ச நம்பிக்கை, இதுக்காக ஒரு ராயல்ட்டி கொடுத்து. இந்த ராயல்ட்டி எப்படி வந்து கேட்டீங்கன்னா, ஒரு நாளும் எவ்ரி 24 hours ஒரு நாளும் இந்த நிறுவனத்துக்குள்ள நம்ம ப்ராஜெக்டுக்குள்ள வரக்கூடிய டாலர்ஸ் போட்டில் வரும் இல்லைங்களா. பிரான்ஸ் வந்து டைமண்ட் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. 30, 100, 300, 600, 1000 எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு $1000 வந்துக்கிறதா வச்சு போயிட்டு, உதாரணத்துக்கு ஒரு $1000 வந்து இந்த $1000 இந்த டைமண்ட் ராயல்ட்டி எவ்வளோ கொடுக்குன்னு கேட்டீங்கன்னா 3% டைமண்ட் ராயல்ட்டியில 3%. அதாவது இந்த $1000 3% எவ்வளோ சார்? எவ்வளோ சார்? $30. இன்னைக்கு இப்போ தொடங்கியிருக்கு, 8 நாள் ஆச்சு, 9 நாள் ஆச்சு, சனிக்கிழமை 9 நாள் ஆச்சு சரிங்களா. இது ஒரு $1000 $30. இந்த $30 டிவைடட் பை எத்தனை பேருன்னா, எத்தனை பேர் இன்னைக்கு டேல டைமண்டா இருக்கிறாங்களோ, இன்னைக்கு டேல டைமண்டா இருக்காங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு 6 பேருக்கு இருக்குன்னு வச்சுக்கோமே, ஆளுக்கு $5 இன்னைக்கு. புரியுதுங்களா? இது என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தடுத்த நாட்கள்ல அடுத்தடுத்த வாரங்களில் இந்த $1000 பிசினஸ் வெள்ளமா 1500, 2000, 2500, 3000, 5000 அப்படியே பெருகிட்டே போகுங்களா. ஏதோ ஒரு நாள் வருது, அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஒரு நாள் டர்ன் ஓவர் $1,00,000. ஏதோ ஒரு நாள் 6 மாசம், 8 மாசம், 10 மாசம், 1 வருஷம், 1 வருஷம், 2 வருஷம், ஏதோ ஒரு நாள் $1,00,000 ஒவ்வொரு நாளும் டர்ன் ஓவர் மொத்தமாக உலகம் ஃபுல்லா. அப்போ அந்த அமௌண்ட்ல 3% எடுத்து அன்னைக்கு எத்தனை பேர் டைமண்டா இருக்காங்களோ அவங்க ஷேர் பண்ணி கொடுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஷேரிங் எத்தனை நாள் சார் கொடுக்குன்னு கேட்டீங்கன்னா, டைமண்ட் ஷேரிங்க 1000 நாளுக்கு கொடுக்கணும். 1000 days. எத்தனை நாள் சார்? 1000 days. சார் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குதா? மனசு எங்க கேள்வி கேட்குதா? நான் என்னைக்கு டைமண்ட் பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணனோ அதுல இருந்து 1000 நாட்கள். 1000 நாட்கள் எத்தனை வருஷம் சார்? சுமாரா 3 வருஷம், கிட்டத்தட்ட 3 வருஷம். ஸோ நான் இன்னைக்கு டைமண்ட் பேக்கேஜ் எடுத்துட்டு கேட்டீங்கன்னா, நாளை இருந்துட்டு இந்த நிறுவனத்துடைய டோட்டல் டர்ன் ஓவர்ல இருந்துட்டு, சரியான வார்த்தை சொல்ல, டோட்டல் டர்ன் ஓவர் இருந்து 3% எடுத்து வச்சு அது எத்தனை பேருக்கு டைமண்ட் சிஸ்டமே கொடுத்துரும். நான் கொடுக்குறது கிடையாது. நான் எடுத்து ஜேவிஆர் சார் வந்து மீட்டிங் வரல, அவருக்கு ஆப்ஷன் போடாத சார் வந்து மீட்டிங் அவருக்கு போடு கிடையாது. சிஸ்டமே டெய்லி காமிச்சு உங்களுக்கு இவ்வளோ சொல்லி காமிச்சு ஆட்டோமேட்டிக்காக இல்லைங்களா. அப்போ இந்த ஒரு 1000 நாட்கள் இன்கம் பண்ணுறது எனக்கு தொடர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம் மாறி போகுது. அதுக்காக தான் நான் டைமண்ட் பண்ணுறேன். சரி, அடுத்ததா நான் டைமண்ட் பண்ணுறதா இன்னொரு அட்வான்டேஜ் என்ன சார் சொல்லி கேட்டால், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டைமண்ட் பேக்கேஜ் இருக்கிறவங்க தான் அன்லிமிட்டட் டிராவல் போக முடியும். அன்லிமிட்டட் டிராவல் வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன். சார் நீங்கள் 2 தடவை போயிட்டீங்க, இதுக்கப்புறம் போக முடியாது, 3 தடவை போயிட்டீங்க, நீங்கள் எத்தனை முறை நாள் வாழ்க்கையில் 10 மாதம் ஒரு ஷிப்புக்கு போக தாராளம் போயிட்டு வாங்க சொல்லிட்டு அன்லிமிட்டட் கூடிய ஒரு விஷயம் இருக்குங்களா. இதை தாண்டி ஃபைனலாக பிஸ்னஸாக பேசுறது தான், என்ன பேச கேட்டீங்கன்னா, நான் டைமண்ட் பேக்கேஜ் எடுக்கிறேன் டேரெக்டாக. எவ்வளோக்கு எடுக்கிறேன்? 2030 நாள் எடுத்துட்டேன், ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஜேவிஆர் சாரை கொண்டு வரேன், நான் சொல்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, பண்ணுறாரு. 2030 எனக்கு எவ்வளோ சார் கிடைக்கும்? உடனே எவ்வளோ? 50%, $1015. இந்த பக்கம் கெவின் சார் சொல்கிறேன், சார் அக்ரீட், ஓகே நான் பண்ணுறேன் சார், $2030 பண்ணுறாரு. எனக்கு எவ்வளோ சார் வரைக்கும்? $1015. ஒரு 1015, ஒரு 1015 எவ்வளோ சார்? 2030. என்ன சார் ஆச்சு வேலை? என்ன சார் ஆச்சு? முடிஞ்சுதா? இன்னைக்கு நான் $2030 பண்றேன். அடுத்த நாள் கெவின் சார், ஜேவிஆர் சார், அடுத்த நாள் வந்து கெவின் சார், 2 பேர். யாருன்னா என் வாழ்க்கையில நான் சொன்னா சரியாதான் இருக்கும் 100% ஏன் மேல நம்பிக்கை வச்ச 2 பேர்.
சார் அவங்க இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க, கம்பெனி பத்தி பேசுறாங்க, முதலாளி பத்தி பேசுறாங்க, ஏமாந்து சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க சார். அந்த சொல்றவங்க எல்லாம் அப்படி இருக்கும். எனக்கு டைம் இல்லை. என்னை மட்டுமே நம்பக்கூடிய, என் வார்த்தையை மட்டுமே நம்பக்கூடிய, நான் சொன்னா சரியாக இருக்கும் முழுச என் மேல நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய 2 பேர் எனக்கு கடைசா கேட்டீங்கன்னா, நான் என்ன மெம்பர்ஷிப் எடுத்தனோ அந்த மெம்பர்ஷிப் உண்டான அமௌண்ட் திரும்ப என் கைக்கு வந்து சேர்ந்துடுது. இப்போ இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ 0. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷம் என்னுடைய 0. இதுக்கப்புறம் எனக்கு $1 கிடைச்சாலும் சரி, $1,00,000 கிடைச்சாலும் சரி, என்னுடைய லாப கணக்குல மட்டுமே சரி, நஷ்ட கணக்கு இதற்கு கிளியரா முடிச்சதுங்களா? இதுக்கப்புறமா நான் அதனால நம்ம வந்து நம்மளுடைய எஃபர்ட்டை சின்னதாக ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டேன். யார் அவங்கவுங்க முடிவு தான், அவங்கவுங்க பேக்ரவுண்டு தான், அவங்கவுங்க சூழ்நிலைக்கு யார் கட்டாயமாக எதுவும் கிடையாது. இப்போ நான் ஜேவிஎஸ் சார்ட்டு பேசும்போது ப்ராஜெக்ட் எல்லாம் பேசிட்டு, சார் நீங்கள் $30 ஸ்டார்ட் பண்ணுங்க சார் அப்படி சொன்னால் $30 ஸ்டார்ட் பண்ணுவார். எனக்கு எவ்வளோ வருமானம் வரும்? உடனே $15 வருமானம் வரும். நான் எல்லா பிளானும் பக்காவா 10 நிமிஷத்துக்கு பேசும்போது 1/2 மணி நேரம் நிதானம் உட்காந்து பேப்பர் பேனா நோட்டுக்குள்ள உட்காந்து கால்குலேட்டர் உட்காந்து என்ன சொல்லிட்டு, சார் நீங்கள் டைமண்ட் பேக்கேஜ் எடுக்கிறீங்க சார் அப்படின்னு சொன்னால், சார் டைமண்ட் பேக்கேஜ் எடுக்கிறாரு, எனக்கு முன்னாடி வருமானம் 1015 இப்போ நான் 1500 வீட்டுக்கு போறதா, 1,15,000 வீட்டுக்கு போறதா? ரெண்டுமே யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட தான். நான் 2030 சொன்னா அவர் 2030, நான் 30 சொன்னா அவர் 30. சரிங்களா? ஸோ இந்த முடிவு, ஸோ நான் டைமண்டாக இருந்தால் தான் எனக்கு இந்த வருமானம் வரும். நான் பிரான்ஸாக இருந்து டைமண்ட் போட்டால் வராது. நான் என்ன ரேங்க் எடுக்கிறோம் டவுன்லைனு, அந்த ரேங்க்ல நான் இருந்தால் மட்டும்தான் அந்த ரேங்க் இன்கம் எனக்கு வரும். சரிங்களா? இது ஒரு முக்கியமான கண்டிஷன். இதை புரிஞ்சுக்கோங்க. ஃபைனலாக இந்த ஒரு விஷயத்தை முடிச்சது. இது 5வது, இது 4வது விஷயம். 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா, பென்ஸ் கார் கம்பெனி வச்சுருக்கோம். பென்ஸ் கார் கம்பெனி வச்சுருக்கோம். பென்ஸ் கார் கம்பெனியில் என் டீமில் 500 டைமண்டு, 1000 டைமண்டு, 2000 டைமண்டு, அதுக்கடுத்து 3000 டைமண்டு, 4 வகை வச்சுருக்கோம். இதில் 500 டைமண்ட்ஸ் என் டீமில் மட்டும் வந்தாங்கன்னா எனக்கு $10,000 கிஃப்ட்டு. 1000 டைமண்ட்ஸ் வந்தாங்கன்னா எனக்கு வந்து $25,000 கிஃப்ட்டு. 2000 டைமண்ட்ஸ் வந்தாங்கன்னா எனக்கு $50,000 கிஃப்ட்டு. 3000 டைமண்ட்ஸ் வந்தாங்கன்னா எனக்கு வந்து $1,00,000 கிஃப்ட். இது எல்லாமே கார் வாங்கிறதுக்கு மட்டுமே கொடுக்கப்படும், கையில் கொடுக்கப்பட மாட்டாங்க. தெளிவா? இது வந்து பார்த்தீங்கன்னா $500 இல்லை $1,00,000 உங்களுடைய கார் பர்ச்சேஸ் மட்டும், நீங்கள் எந்த கார் பர்ச்சேஸ் பண்ணி அந்த கார் கம்பெனியில் ஆதரவு டீலர்கிட்ட நம்ம பணத்தை அவங்க ஷேர் பண்ணிடுவோம். அவங்க கார் மட்டும் தான் வீட்டுக்கு எடுத்து போகணும். பணமாக இது கொடுக்க போகிறோம். ஏன்னா எல்லாமே பணமாக கொடுத்தாச்சு, $5,000 வருமானமாக கொடுத்தாச்சு. இது வந்து லைஃப் ஸ்டைல். நான் மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன், 2 லட்சம் சம்பாதிக்கிறேன், 3 லட்சம் சம்பாதிக்கிறேன் கிடையாது. நான் நேற்று வரைக்கும் ஒரு கார் ஓட்டிட்டு இருந்தேன், இன்னைக்கு காரை மாற்றி வேறு கார், நேற்று வரைக்கும் ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் ஓட்டிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் என்ன பண்ணேன், ஒரு சம்திங் குட், ஒரு கிரீட்டா எடுக்கிற 15 லட்ச ரூபா எடுத்துங்களா? கண்டிப்பா கேள்வி வருங்களா வராதுங்களா? என்ன பார்த்துட்டு கிரீட்டா எடுத்து போற 18 லட்ச ரூபா 19 லட்சம் என்ன பண்றது? புது பிசினஸ் ஆரம்பிச்சுக்க, என்ன ஒரு கேள்வி வருமா வராதா? இல்லப்பா இது மாதிரி டூரிசம் வந்து ஒரு டிராவல் ஏஜென்ட் மாதிரி இருக்கு, அதுல வருமானம் இருக்கு, எடுத்துக்க. டூரிசம் டிராவல் என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுவோம் உட்காரு. என் கார் அவனை கேள்வி கேட்க வைக்குது, அந்த மாற்றம் என்ன கேள்வி கேட்க என் பக்கத்துல ஈர்க்குது, அது மேக்னெட் மாதிரி இருக்குது இந்த மாற்றம். நான் நேற்று சும்மா சாதாரண ஃபேன்ஷன் இன்னும் கொஞ்சம் இன் பண்ணி செஞ்சுட்டு போவேன். என்ன ரமேஸ்வர் பாருங்க என்ன விசேஷம் கேட்பாங்க மாட்டாங்களா? 4 நாள் சேவ் பண்ண வந்து 5 நாள் என்ன சேவ்லாம் பண்ணுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி உலகம் இருக்கு. சரிங்களா? அப்போ ஒரு மாற்றத்தை, அது பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும்,